வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி ராமன். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலி ராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, சைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி. காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். டாய், பொம்பளைங்களை நம்பாதீங்கடா, கழுத்து அறுத்துருவாளுங்க. நானும் சின்சியரா 3 பகல் 2 நைட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். கடைசியில் கழட்டி விட்டா, மரத்தடியில் உட்கார வச்சுட்டா. டேய், பொம்பளையை நம்பாதடா, எங்கே கூட கூட்டிகிட்டு போகிற? இங்கே வாடா கிறுக்கா, வா. பொம்பளைய நம்பாதரா, அவ உன்னை கழுத்தறுத்துருவா. ஆமா சாமி, கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு நம்பி நான் மோசம் போயிட்டேன். அதனால தான் அம்மா வீட்டுல விட்டுறதுக்கு போயிட்டு இருக்கேன். உடனே கொண்டு போய் விட்டுரு, இல்லைன்னா வரதட்சணை கொடுமைன்னு உன்னை உள்ள தள்ளிடுவாடா மகனே. பொம்பளைய நம்பி போலீஸ் எல்லாம் உள்ள போற காலண்டா இது. கடைசியில் ஒவ்வொருவருக்கும் சாதல், இதற்கிடையே ஏனடா காதல்? கொதிக்கிறது வெந்நீர், கடலிலோ தண்ணீர், என் கண்களிலோ கண்ணீர். எதை கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. சாமியார, யாரை பார்த்து சாமியார் என்ற? உங்களை பார்த்து தான். ஏன் என்ன பார்த்து சாமியாருங்கிற? தாடிலாம் வச்சிருக்கீங்களே. ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அது சாமியாரா? புரியாத மாதிரி ஏதோ பேசுனீங்களே. அரசியல்வாதிங்க பேசுறது ஆண்டாண்டு காலமா யாருக்குமே புரியல, அதுக்காக அவங்க சாமியாரா? அதையும் மீறி உங்க கண்ணில் ஏதோ பவர் தெரியுது. ஏம்பா, உன் பிரச்சனை என்ன? சாமி, என் கையில போட்டிருந்த மோதிரத்தை காணோம். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. ஏண்டா,
சாமியார் ஜேம்ஸ் பாண்டு நாட்டு நடிச்சவனா காணாம போனதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்ல போய் சொல்லு. சாமியாருக்கெல்லாம் ஞான கண் இருக்கே, அது மூலமா கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிடுவீங்க. மோகனா கை விட்டான்னு நானே மனசு நொந்து போய் உட்காந்துருக்கிறேன். இவன் மோதிரத்தை காணணும் உயிர் எடுக்கிறான்னு விடமாட்டான் போல் இருக்க. டேய், உன் வீட்டு சாக்கடையில் போய் தேடுற, கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படியா சாமி? இப்பவே தேடுறேன். வர சாமி. போ சீக்கிரம் போ, சாக்கடையாவது க்ளீன் ஆகட்டும். தம்பி இங்கே வா, எனக்கு ஒரு டீ கொடு, உன் வியாபாரம் அமோகமாக நடக்கும். அப்படிங்களா சார்? இந்த உடனே தரேன் சார். ஒய்யார கொண்டையிலே தாழம்பூவாம் அதன் உள்ளே இருக்குதடா ஈரும் பேனாமுன்னா. டீயை கொண்டா. இதை எடுத்துகிட்டு வரேன் சார். இந்தாங்க சார். நல்லா இரு மகனே. சரிங்க சார். நல்லா இரு. டீ வியாபாரத்தோடு நிறுத்திக்க, யாரையும் லவ் கிவு பண்ணிடாது. ஏற்கனவே தாடி வளர்த்துருக்கான். காதலில் தோல்வி அடைஞ்சவன்லாம் தாடி வளர்க்குறான். தாடி வளர்த்தவனை கூட சில பேர் காதலிக்கிறாங்க. காதலோட தத்துவமே புரிய மாட்டேங்குதே. சாமி சாமி, நான் டீ வேணுமா? இல்ல சாமி, நீங்க சொன்ன மாதிரி சாக்கடையில் தேடின என் மோதிரம் கிடைச்சிருச்சு. மோதிரம் கிடைச்சிருச்சா? ஆமா சாமி, கை கழுவும் போது கை நழுவி போன என் மோதிரத்தை கரெக்டா சாக்கடையில் தேடினா கிடைக்கும்னு உங்க ஞானக்கண் மூலமா சொன்னீங்களே, நீங்க மகான் சாமி. அட பாவி, இவன் தொந்தரவு தாங்க முடியாம போய் சாக்கடை நோண்டுறான்னு அங்கிருந்து மோதிரம் கிடைச்சதுக்கு என்ன மகான்ட்டானே. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உண்மையிலே நீங்க பெரிய மகான் சாமி. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு கூட்டம் சேர்ந்தீங்க? சாமி, ஒரு நொடியில உங்க புகழ் ஊர் பூரா பரவடிச்சு சாமி. ஆமா சாமி, ஆமா. உடனே பரவறதுக்கு அது என்ன மலேரியாவா? சாமியார்னு சொன்னோன்னு செகண்ட்ல கூட்டிடுறீங்களாடா? அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நில்லுங்க, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அலையாதீங்க. ஏன் அலையறீங்க? அவர் இமயமலையில இருந்து இப்பதான் வந்திருக்காரு. நான் பரங்கிமலை கூட போனதில்லை, இமயமலையிலேருந்து வந்திருக்கான்றா. யார் இவன் ஓவரா பில்டப் பண்றான்? கவலையே படாதீங்க, இவர் ஆண்டவருடைய 11வது அவதாரம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறதுக்காக தான் ஆண்டவரே இவரை இங்க அனுப்பிச்சிருக்காரு. டேய் இங்க வா. என்னப்பா ஊசி கேப்ல உலக்கைய போடுற யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. சாமியார்னா ஜால்ரா தட்டத்துக்கு 2-3 சிஷ்யங்க அவசியம் வேணும். அப்பதான் சாமியாருக்கு ஒரு கெத்து இருக்கும். டேய், நான் பாட்டுக்கு வாழ்க்கையை நொந்து போய் மரத்தடியில் உட்காந்துருக்கேன், என்ன பிடிச்சி சாமியாருங்கிறியடா? எல்லாரும் சாமியார் ஆயிதான் மரத்தடியில உட்காருவாங்க. மரத்தடியில உட்கார்ந்து சாமியாரான முதல் ஆள் நீதான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ சைலண்டாரு. மகாஜனங்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்ற நாள்ன்றதுனால சாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க மாட்டாரு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு மடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. மடம் எங்கடா இருக்கு? புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போடுவோன்னு சொல்றேன். சாமி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு சொந்தமா ஒரு பங்களா இருக்கு, அதே மடமா வச்சுக்கோங்க சாமி. சாமியார்களுக்கு அள்ளி கொடுக்கறதுன்னா இவங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. மகனே, உன்னுடைய பங்களா எத்தனை ஏக்கர் தேரும்? ஒரு 10-12 ஏக்கர் தேரும் சாமி. ஆண்டவனின் அவதாரங்கள் 10, உன்னுடைய ஏக்கரோ 12. யாம் அங்கேயே எழுந்தருளுகிறோம். முதல்ல நீ இங்க இருந்து எழுந்துரு, அவன் மனசு மாறிட போகுது. இருடா, வாங்கி வச்சு டீ குடிச்சிட்டு வரேன். சாமிஜிக்கு 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 சாமிஜிக்கு. யோ, சாமியே வரல, அதுக்குள்ள உண்டில வந்துருச்சா? சாமி எப்போ வருவாரு? வருவாரியா? இப்பதானே பட்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன பட்டை போடுறாரா? இந்த பட்டை இல்லையா, இந்த பட்டையை சொன்னேன். நீ நாத்துக்கு என் பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி இது போல ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிறேன்னு தெரியல, என்ன உட்றா, நான் போறேன். சும்மா இருப்பா, உனக்காக அவ்வளவு பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் கழுத்து இருக்கிற இத கழுத்துல மாட்டின்னு இத தலையில கட்டினு வெயி, அப்படியே இருப்ப பக்காவா. சாமி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, பக்தர்கள் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஏய், இவன் என்ன கழுத்துல போறத தள்ள மாட்டேங்கிறான்? யார் அவனுங்க 2 பேரும்? இவன் சுண்ட கஞ்சி சுகுமார், வணக்கம்பா. இவன் இலை ஏகாம்பரம். வணக்கம் குரு. இலை ஏகாம்பரம் வாழை இலை விக்கிறானா? கஞ்சா இலை. நேத்தா சென்ட்ரல் ஜெயில இருந்து வந்தானுங்க. ஜெயில இருந்து வந்தவனுங்களா? ஏன்டா அக்கிஸ்ட் எல்லாம் சிக்ஷனை சேர்த்திருக்கிற? ஏம்பா, பின்னால நமக்கு எப்படியோ கூலிப்பட தேவைப்படும். வெளியால போட்டோம்னா மாட்டிப்போம். அதனாலதான் கூடவே இருக்கட்டும்னு 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அட பாவி, தொழில இவ்வளவு சுத்தமா இருக்கிறிய, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை செஞ்ச? கதிர்வேல் சாமி கிட்ட கார் டிரைவரா இருந்தேன். கிழிஞ்சது போ. ஏன்டா சாமியார் இந்த ஜித்து வேலையெல்லாம் பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இருக்கவே இருக்கு. இந்த பார், பாம் இத வச்சு கரெக்ட் பண்ணிடலாம். என்னடா இது பல்பார்னு பெட்ரோல் டியூப், இதை வச்சு என்னடா ஜித்து வேலை காட்டுறது? இதுல தண்ணியை ருப்பிட்டு ஒரு முனையை இதுல சொருவிட்டு இன்னொரு முனைய உன் கையில இப்படி வச்சிட்டீனா, சிஷியன் இத பாம்னு அங்க இருந்து அழுத்துறான்னா உன் கையில தண்ணி வரும். பாக்குறதுக்கு மாயாஜாலம் மாதிரியே இருக்கும். வெறும் தண்ணியில என்னடா மாயாஜாலம்? வெறும் தண்ணி இல்ல, இது இமயமலையில இருந்து வர தீர்த்தம்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்திடுவோம், நம்பிடுவாங்க. ஆகாக காகா. அதேதான்.
கரெக்டான சிச்சேன்டா. டேய் நீ போய் சாமியார் வராருன்னு சொல்லு, நாங்க பின்னாலேயே வரோம். ஓகே வா நான் போலாம். போய் ஒரு டம்மி சரிப்பா. பக்த கோடிகளே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தீர்த்தம் சாமியார் இதோ வந்து விட்டார். ஈத்தலக்கடி ஈத்தலக்கடி ஈத்த கண்ணா வா, அசால்ல பத்திரி சால்ல குமா அஸ்கல்லக்கா வா, சாமி வா, சாமி வா. உட்டாலங்கடி கிரிகிரி உளுந்து போட்ட வடகரி சம்போ சிவசம்போ அதேதான் சாமி. கேசாதிபாதே பிஷதமா சகடாசுர பஞ்சலோக பூதநாதி ஜீவித ஹராய பரோட்ட குரும ஸ்வாஹா. ஆஹா. பக்த கோடிகளே, இவர் சாதாரண சாமியே அல்ல, பெண்களுக்காகவே அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்திருக்கும் அவதார புருஷன் இவர். எனது புருஷனா? ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அட அந்த புருஷன் இல்லம்மா, பெண்கள் குறை தீர்க்க வந்திருக்காருன்னு சொல்ல வர. அதே அதே. பக்த கோடிகளே, நீங்க ஒவ்வொருத்தரா வந்து சாமி கிட்ட உங்க குறைகளை சொன்னீங்கன்னா அவர் தீர்த்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். வாமா வா, ம். உன் குறை என்னன்னு சாமி கிட்ட சொல்லு. எனக்கு வயசு 30 இன்னும் கல்யாணமே ஆகல சாமி. இவனு கூட தான் 45 இன்னும் கல்யாணம் ஆகல. கவலைப்பட்டானா அதை பத்தி? சுமார்பா. ஏமா உனக்கு கல்யாணம் ஆகணும்னா இவர் என்ன பண்ணுவாரு? போய் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கலந்துக்கோ. சாமி ஆசீர்வாதம் பண்ணா உடனே கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. எவன் சொன்னான்? சாமி. இல்ல கரெக்டா சொல்லி அமைச்சிருக்காங்களா யாரு என்னன்னு சாமி விசாரிக்கிறேன். ஆசீர்வாதம் தானே, இதை பண்றேன். கல்யாணா கல்யாண பிரியா. என் பேரு கிருஷ்ணபிரியா சாமி. ஏதோ ஒண்ணு, பிரியானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாம். இமயமலை, பரங்கிமலை, திரிசூலமலை போன்ற 3 மலைகளிலிருந்து என்னுடைய தவ வலிமையினால இந்த தீர்த்தத்தை வர வச்சிருக்கேன். இதை குடிச்சின்னா உன்னோட தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகி உனக்கு அழகான மாப்பிள்ளை கிடப்பான். குடி. தீர்த்தம் கார்ப்பரேஷன் வாட்டர் ஸ்மெல் வருது. மகளே, இந்த முறை ஏதோ தவறு நடந்து விட்டது. அடுத்த முறை வா, உனக்கு மினரல் வாட்டர் தீர்த்தம் தருகிறேன். வரேன் சாமி. ஏமா, தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு சும்மா போனா எப்படி? காசு கொடு. காசா? எதுக்கு? என்ன எதுக்கு? ஆசிரம சார்பா 2 ஹாஸ்பிட்டல் கட்டணும், 2 காலேஜ் கட்டணும், 2 தியேட்டர் கட்டணும். என்ன சினிமா தேட்டரா? முண்டம் ஆபரேஷன் தியேட்டரா? அதை கட்டி ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா கிட்னி ஆபரேஷன் பண்ணணும். அது காசு யாரும் ஒப்பனா கொடுப்பான். இனிமேல் யாராவது காசு எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டீங்க, நான் கோச்சுக்கிட்டு குத்தாலத்துக்கு போயிடுவேன். ஐயோ, வேணாம். அப்புறமா சமாதானப்படுத்திட்டு டெல்லியில இருந்து ஆளுங்க வரணும். ஆமா, மரியாதையா காசை உண்டியல்ல போட்டு போ. என்னப்பா இது 1 ரூபா போடுது? பிஷதமா. சாமி, உங்களுக்கு பாதாபிஷேகம் பண்ண சாமி. பாதாபிஷேகமா? அப்படின்னா என்னையா? என்ன சாமி இப்படி கேட்டீங்க? உங்க கால்ல தேனு, பால், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் ஊத்தி கழுவி குடிச்சாக்க எங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் தீர்ந்து போயிடும் சாமி. அதான் சாமி பாதாபிஷேகம். ஏண்டா, காலை கழுவி குடிச்சா சொரிதாண்டா வரும், நோய் எப்படி தீரும்? அதை குடிக்கிறதுக்கு அரளி விதையை அரைச்சு குடுறா. சும்மா விளையாடாதீங்க சாமி. சாமினால காலுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஏண்டா அந்த ஆளே குடிக்கிறேன்றார், நீ ஏன்டா தடுக்கிற? உனக்கோ குஷ்டம் முடிச்ச காலு, அதனால அவங்கள காப்பாத்தலாம்னு நினைச்சேன். பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்களாலே இவங்களை காப்பாற்ற முடியல, நீ காப்பாற்ற போறியா? சாமி பாத பூஜைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. பாத பூஜை பண்ணி பாவங்களை போக்கணும்னு நினைக்கிறவங்க 5000 ரூபாய் கட்டி டோக்கன் வாங்கிக்கோ. உட்டாலங்கடி கிரிகிரி உளுந்து போட்ட வடகரி சம்போ சிவசம்போ செட்தோச குருமா வாங்கி வச்சிருக்கவா? இந்தா வாங்கிக்கோ. ஏதாவது உலரி கிளறி வச்சு மாட்டி விட்டுறத வாங்க. இந்தா அப்படியே வா, அப்படியே வாங்க சாமி. வாங்க சாமி, வாங்க சாமி. உட்டாலங்கடி கிரிகிரி உளுந்து போட்ட வடகரி சம்போ சிவசம்போ. எல்லாரும் பாத பூஜைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க காலை கழுவ போறீங்கன்னு தெரிஞ்சுதான் சுவாமிகள் 2 நாளா கால் கழுவாமே இருக்காரு. பாத பூஜா சகல பாவ நிவாரணா. வந்து கழுவையா? டேய், என்னடா மொட்டை தினமை தேய்க்கிறான்? யாராவது லேடிஸ் கூப்பிடுறா? ஏய், கழுவுந்து போதா, முதல்ல உன் கையை போய் கழுவி எழுந்திருப்போ. மா, பெண்கள் யாராவது இருந்தா கழுவுறதுக்கு வாங்கம்மா. சாமி அப்பதான் உற்சாக நிலை அடையும். ஆமா. ஏமா, உனக்கு என்னமா வயசு? 20. உனக்கு 18. சாமி, உனக்கு 20, எனக்கு 18. ஏந்து வாங்க வாங்க. அந்த ஃபிகர் நல்லா இருக்கு சாமி. சீக்கிரம் வாமா. வா வா வா, டக்கு டக்குன்னு கழுவு, அடுத்தவங்க கழுவணுமே. தீர்க்கு சுமங்கலி பவ. நல்ல
தெரியாதா உனக்கு? துணி சோப்பு இருந்தா அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி விடுமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆ? கங்கா ஜலத்தை வரவழைத்து தெளித்து ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். கங்கா ஜல புண்ணியா கல்யாண பிராப்திரஸ்து. ஓம் பாம். ஆ, 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 ஆ. போதும் ஈஸ்வரா, நிறுத்து. சாமி கையால இல்ல தீர்த்தத்தை உங்க காலால தெளிச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அப்படியா பண்றேன். காலாசீர்வாத கஷ்டகால நிவாரண கஷ்டஹா கஷ்டஹே. போதுமா? கதம் கதம், அவ்வளவுதான். எல்லாரும் போய் உட்காருங்க. என் காலையும் கொஞ்சம் கழட்டு போமா, காதுல விழாது. சாமி பாத பூஜை பண்ண அந்த காலால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாதஸ்பரிசா பாப புண்ணியா நலமுண்டாகட்டும். சாமி நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உர்ரா டேய். அதெல்லாம் தும்பிக்கையாடா? தலையில வச்சு ஜிம்பிடு உர்ரா. கால விட மாட்டேன் சாமி. சாமி இந்த காலை நான் விட மாட்டேன் சாமி. கால விட ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி இந்த காலால நல்ல ஆசீர்வாதம் பண்ணா தான் நான் செய்த பாவம்லாம் தீரும். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி நல்லா சாமி அவன் விட மாட்டான், நீங்க விடுங்க. நல்லா பண்ணுங்க சாமி. சாமி சாவடிச்சிருவான். யோ, சாமின்னா கோவப்படக்கூடாது. டேய், அவன் காலை பிடிச்சி கிள்றான்டா. ஒரிஜினல் சாமிகளுக்கு கோவம் வருது, எனக்கு வந்தா என்ன? கூட்ட முடிட்டு பால் குண்டான்லயே பின்றேன். சாமி பக்தர்கள் இவ்வளவு பேர் கூடி இருக்கோம், ஏதாவது ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுங்க சாமி. ஆமா ஆமா சாமி, சாமி, ஆமா ஆமா. சாமி. என்னடா டீ ஆத்துன்ற மாதிரி சொற்பொழிவு ஆத்துன்றான்? வாயில வந்தபடி பெனாத்து, அதான் சொற்பொழிவு. ஓகே. அன்பார்ந்த பக்த கோடிகளே, ஆன்மீகம் என்பது என்ன? என்ன என்ன இருக்குப்பா, சொல்றேன்ல. ஆன்மீகம் என்பது உலக உண்மை. நேற்று இருப்பவன் இன்று இல்லை, இன்று இருப்பவன் நேற்று இல்லை. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். கடைசியாக நாம் கொண்டு செல்வது என்ன? நெத்தியில் இருக்கும் அந்த ₹1 மட்டும்தான். அதையும் வெட்டியான் சுட்டு விடுகிறான். துட்டை சுடுவதனால் தான் அதன் பெயர் சுடுகாடு. இதுதான் வாழ்க்கை தத்துவம். ஆகையால் இரவு பகலாக கஷ்டப்பட்டு சேர்த்த பொருட்களை எல்லாம் யாருக்காவது உபயோகப்படும் விதத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். அதனால உங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் எங்க மடத்துக்கே எழுதி வச்சிருங்க. இதுவே தீர்த்த சுவாமிகளின் வேண்டுகோள். பொன் மண் பொருள் எல்லாம் வெறும் மாயை. மாயா 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 எல்லாம் மாயா. தாயா 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 சிங்கிள் தாயா சிங்கிள் தாயா மாயா 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 தாயா மாயா தாயா. சாமி உங்க டான்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி. உங்க சிஷ்யங்களா நாங்க சேர்ந்துக்கலாமா சாமி? இது என்ன பெரிய டான்ஸ்? பௌர்ணமி அன்னைக்கு பெரிய குரூப் டான்ஸ் இருக்கு, அன்னைக்கு போட்டு கலக்கிடுவோம். வாங்க. வா வா வா. மாயா 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 எல்லாம் மாயா. தாயா 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 சிங்கிள் தாயா சாகு தாயா தாயா தாயா. உட்டாலங்கடி கிரிகிரி. சே, ஒரே சொறி. டேய் எடுப்பு. சாமி சொல்லுங்க. ஆசிரமத்துல பெண் சிஷ்யைகளை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கலர்ஃபுல்லா இருக்குது பத்தியா? ஆசிரமம்னு ஒண்ணு இருந்தா 2 பெண் சிஷ்யங்க அவசியம் வேணும்னு கதிர்வேல் சாமியே சொல்லியிருக்காரு. சாமி நம்ம ஆசிரமத்துக்கு சென்ட்ரல்ல இருந்து ஆள் வருது. ஏடா, சென்ட்ரல் ஜெயில இருந்து இவனுக்கு 2 பேரும் இட்டுன்னு வந்திருக்கிறேன். அப்புறத்துக்கு நான் மறுபடியும் அங்கேருந்து வர வைக்கிறேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகாத. சென்ட்ரல்னா சென்ட்ரல் ஜெயில் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர் பண்ணுங்க. சில்லோத்ரமா சென்ட்ரலோபியதா. நமஸ்காரம் சாமி. வாங்க, என்ன வேணும்? சாமி நீங்க தான் என் பிரச்சனைய. இப்படி வாயா. யோ நான் யாருன்னு தெரியுமா? சென்ட்ரலே பெரிய ஆளு. இங்க கூட நீ தான் பெரிய ஆளு, ரொம்ப ஹைட். 6 அடி புஷதமா? யோ சென்ட்ரலா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் எங்க ஆசிரமத்துக்கு வந்தா வாய முடின்னு சைலண்டா இருக்கணும். 2 ஸ்டெப் பேக். காஸ்டியூம்ஸ் பாரு, தெலுங்கு பட காமெடியன் மாதிரி. ஏய், கை எடுத்து வாய புத்து. குனி குனிடா. ஏய் இன்னும் குனிடா வெண்ண. இதுக்கு மேல குனிஞ்சா வேஷ்டி கிழிஞ்சிரும். எங்க சாமி நினைச்சாருன்னா சென்ட்ரல்ல உங்க சீட்டே கிழிஞ்சிரும். குனிடா. இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? சாமி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டெய்லி பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உட்டாலங்கடி கிரிகிரி உளுந்து போட்ட வடகரி சம்போ சிவசம்போ புருஷம் பொட்டாட்டி சண்டகா புத்திமதியகா. டேய் சாமி சிட்டு ஓகே ஆயிடுச்சு. தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்துக்கிறியா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். சபாஷ். குழந்தாய் அருகில் வா. போடி. சதா சர்வகால சண்டகா சமரசப்பிரியா பாம். இந்த தீர்த்தத்தை அருந்தினால் சண்டை நீங்கி சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஆரடியாரே, உன் மனைவிக்கு யாரோ பில்லி சூன்யம் வைத்திருக்கிறார்கள். பூஜை செய்ய வேண்டும். தனி அறைக்கு அழைத்து செல்லவா? தாராளமா அழைச்சிட்டு போங்க சாமி. கொஞ்சம் யோசிச்சு சொல்லியா. ஏங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சாமி கூப்பிடும் போது அனுப்பாம இருக்க முடியுமா? அதான் வரும்போது நாமத்தோட வந்திருக்காரு. சின்னசாமி
நானும் ஒவ்வொரு மாசமா மடத்துக்கு மடம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனை தீரல. இவராவது தீர்த்து வைப்பாரா? ஏண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கின்னு மடமடமா ஏறி இறங்குறது தான் வேலையா? மூஞ்ச பாரு சொம்புக்கு நாம போட்ட மாதிரி. சரி சரி கவலைப்படாத, சாமி உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. சந்தோஷா சகல சௌபாக்யா. ஆஹா கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்க. டயர்டா வரும்போது தெரியல உனக்கு. ரிப்போர்ட்டர் புகழ், குஜராத் சரத் வல்லப சாமியாரின் ஆசீர்வாதத்தோடு உன் பொண்டாட்டி மேல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சாமி என்னத்தை எடுத்தீங்க? அது பில்லி சூன்யம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்ல வந்தேன். போயிட்டு வாங்க, நல்லபடியா நடக்கும். போமா. சாமி ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. அப்ப நான் வரட்டா? வாங்க. வர்றேன் சாமி. வாங்க. வர்றேன். வாங்க வர்றேன். வாங்க. சாமி ஏன் ரிவர்ஸ் கீர் போட்ட மாதிரி பின்னாலேயே போறான்? மரியாதை முத்திருச்சுடா. சாமி நம்ம தொழில் சூடு பிடிச்சிச்சு. இன்னொரு ஃபிகர் வருது. உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மச்சம் விட்டு நல்லா இருக்குது. பட்டு மடிச்சு போடுங்க. கம்னிரு. வணக்கம் சாமி. வா குழந்தாய். ஏதோ தீர்த்தம் கொடுத்து பொண்ணுங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறதா சொன்னாங்க. தீர்த்த பாதா திவ்ய புண்ணியா. அதே மாதிரி ஏன் குறையும் கொஞ்சம் தீர்த்து வைங்களேன். குறை தீர்த்தா கும்பகோணா, உன் குறை என்னவென்று சொல். எனக்கு பதவி உயர்வே கிடைக்க மாட்டேங்குது சாமி. நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும். அதற்காகத்தானே நான் அவதாரமே எடுத்திருக்கிறேன். உன் உடலில் வாஸ்து கோளாறு இருக்கிறது. அதை உள்ளே சென்றுதான் சரி செய்ய வேண்டும். சாமி உடம்புல எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, அப்புறம் என்ன வாஸ்துப்படி சரியில்லை? கண்ணுக்கு தெரிந்தது கையளவு, தெரியாதது கடலளவு. எடுப்பு. சாமி வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? மயக்க தீர்த்தஹா ரெடிஹா. ஓவர் சுறுசுறுப்பு ஓய்வே இல்லையா உங்களுக்கு? எல்லாம் ரெடி பண்ணிட்ட. குழந்தாய். சாமி பட்டயோபியதரா பதவி உயர்வு பிஷதமா பாம். இந்த தீர்த்தத்தை அருந்தினால் பதவி உயர்வு தன்னால் வரும். குழந்தாய், குறை தீர்க்கும் நேரம் வந்து விட்டது. உள்ளே போ. இந்த முறை நாங்களும் வருவோம். எதுக்கு? பூஜை கத்துக்கிறதுக்கு. அதற்கு இன்னும் காலம் கனியவில்லை. மயக்க பிஷதமா. டேய் சப்ப பிகருக்கு கூப்பிடல, இப்ப போய் கூப்பிடுவாரா? குழந்தாய், இப்ப நான் உனக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ண போறேன். கட்டிப்பிடி வைத்தியமா? பசூல் ராஜால கமல்தாசன் பண்ண மாட்டாரு, அதான் கட்டிப்பிடி வைத்தியம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்ப கண்ணை மூடிக்கிட்டு உன் புடவையை பிடிச்சி இழுப்பேன்னா நீ ஏன் புடவையே கட்டுவியா? கடவுள் சொல்றான், காவி கட்டணம் செய்யறான். ஐயோ வேண்டாம். இப்ப நான் கண்ணை திறக்கட்டுமா? தாராளமா திறங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல திறங்க. பரவாயில்லையா? திறக்கிறேன். என்னடா இது? காவிக்கு காக்கி மூலமாக வந்த சோதனை. ஏண்டா தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து பொம்பளைங்களை கட்டி பிடிக்கிறியா? எப்படி உனக்கு ஒத்துழைக்கலனா பதவி உயர்வே கிடைக்காதா? உன்னை ஏமாத்ததாட நான் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன். இப்ப நான் உனக்கு ப்ரமோஷன் தரேன், வாங்கிக்க. ஏம்பா சுண்டகஜே, உள்ள போன ஆளு இன்னும் காணுமே, என்ன இருக்கும்? பூஜை பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்த கோடிகளே, சாமியார் வர்ற வரைக்கும் இந்த சேர்ல நான் உட்காந்துக்கிறேன். நான் தான் உட்காருவேன். ஏந்திரா, நான் தான் உட்காருவேன் இதுல. நான் தான் உட்காருவேன். கான்ஸ்டபிள்ஸ் இவனுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. மரத்தட்டுல உட்கார்ந்து உனக்கு கொண்டாந்து மாட்டு விட்டு ஓடிட்டீங்களடா. சாமியார்னா உடனே கும்பல் கூடிடுறதா? உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இவன மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாது. திருந்தா ஜென்மஹா. என்ன எதிர்த்து பேசுற?